ஹலோ! வெல்கம் டூ மை சேனல். இது வந்து சாட்டர்டே, சண்டே எடுத்த ஒரு குட்டி வீடியோ தான். ஆ எங்களுக்கு வந்து சாட்டர்டே, சண்டே அப்டின்னாலே வந்து ஒரு குட்டி ரவுண்டாவது போணும். அண்ட் அது வந்து ஒரு லேட் நைட் தான் ஸ்டார்ட் ஆகும். மணி 11:15 ஆயிடுச்சு. நாங்க இப்ப தான் வீட்லருந்தே கெளம்புறோம். நாங்க மெயினா எவ்ளோ தான் டயர்டா இருந்தாலும் இந்த குட்டீஸ்க்காக ஒரு குட்டி ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சாட்டர்டே, சண்டே எப்பயுமே கெளம்பிருவோம். நிமலன் பாத்தீங்களா எவ்ளோ ஆர்வமா கெளம்புறான்னு. அவனுக்கு ஒரே ஜாலியா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வீட்ல வந்து நல்லா பகல்லலாம் குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க. விளையாண்டு அவனுக்கு வந்து ஒரே ஜாலியா இருப்பான். இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கனால அவனுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால வந்து வெளிய கூட்டிட்டு போயிருவோம் டைம் கிடைக்கிறப்ப. இவங்களுக்கும் ஷாப் க்ளோஸ் பண்றதுக்கு லேட் ஆயிரும். எப்ப க்ளோஸ் பண்றாங்களோ அப்போ உடனே நாங்க கிளம்பிருவோம். ஸோ வாங்க இந்த சாட்டர்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? அப்புறம் போயிட்டு இருக்கப்பயே வந்து சாய் கிங்ல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். பட் அவங்களுக்கு வந்து குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு போல. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனோம். நிமலன் வந்து போறப்பயே தூங்கிட்டாரு சாரு. ஏன்னா அவர் தூங்குற டைம் இல்லையா? அதனால சார் வந்து பைக்ல ஏறி உட்கார்ந்தோடனே தூங்கிட்டாரு. என் பொண்ணு அங்கேயும் போய் அந்த லேட் நைட்ல இந்த சிப்ஸை வாங்கினாங்க. உண்மையிலேயே எனக்கு இது டேஸ்ட்டும் பிடிக்கல. அது என்ன கருமம்னே தெரியல. நீ யாராவது இதை டேஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இந்த குட்டி பசங்களுக்குலாம் இதை எப்படிதான் பிடிக்குதோ நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதுல டிப் பண்ணி சாப்பிட வேற ஏதோ ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அது அதை விட ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. நான் எதுவுமே வேணான்னு தான் போயிருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் என்ன வேணும்னு கேட்டதுல எனக்கு வந்து ஹாட் சாக்லேட் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஆனா குடிக்கிறப்பயே ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப திகட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க யாராவது சாய் கிங் போய் இந்த மாதிரி லேட் நைட்ல டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறந்துடாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க காய்ஸ். இதோட எங்க சாட்டர்டே ஓவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது சண்டே தான். சண்டே மார்னிங் எந்திரிச்சோடனே எப்பயும் போல என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறேன். ஸோ காலையில எந்திரிச்சோடனே என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கிரீன் கலர் சிக்கன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த புதினா இதெல்லாம் போட்டு வைக்கிறது, அதுவும் தோசையும் தான் செஞ்சேன். இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாலே எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அப்புறம் வந்து என் பசங்களை தான் வந்து காலையில எழுப்ப வந்தேன். என் பொண்ணு வந்து தூங்குறப்பயே வந்து எனக்கு 10:30க்கு மேலதான் எழுப்பணும்னு சொல்லி தான் தூங்குவா. இந்த நிர்மலன் கொஞ்சம் எந்திரிச்சிட்டான். என் பொண்ணு எந்திரிக்கல. அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு ஒரு கியூட்டான மார்னிங் மொமெண்ட்ஸ் நடந்துச்சு. என் பசங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரத்தம் வாங்கியிருந்தாங்க, ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ரத்த பொரியல் தான் செஞ்சேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் ஃபர்ஸ்ட்டு செய்கிறேன். அம்மா வீட்டிலலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட ஸ்டைலில் நான் எப்படி ரத்த பொரியல் செஞ்சேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் தான் மெயினாக நாங்கள் வந்து சண்டே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். சண்டேவும் கண்டிப்பாக ஒரு ரவுண்ட்ஸ் போயிடுவோம். நிமலனை தூக்கி என் பொண்ணு என்னைய தூக்கலை அப்படின்னு என்னைய தூக்குனது நீ வீடியோ எடுக்கலன்னு சொன்னனால ஸோ அதை ஒரு வீடியோவாக தான் எடுத்தாச்சு. எவ்வளோ லேட் ஆனாலும் சரி இந்த சண்டே ஒரு ஒரு லாங் டிரைவ்னே கூட சொல்லலாம். அப்படி போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். என் பொண்ணு லாஸ்ட் வீக்லேருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருக்கா. ஸோ இந்த போலார் பியர் அப்படின்ற ஐஸ்கிரீம் பார்லரை தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சம்திங்கில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தா. நான் வந்து பிஸ்காப் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் பார்க்குறப்ப எல்லாத்தையுமே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு.
சாட்டர்டே, சண்டே வந்து இப்படிதான் வந்து ஃபேமிலியோட சூப்பரா போச்சு. ஸோ உங்களோட சாட்டர்டே, சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.